அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடி அருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க வேண்டும் என்றே நம்முடைய முன்னோர்கள் குறிக்கிறார்கள். எம்பெருமான் ஈசனுடைய அருள் இல்லாவிட்டால் அவனை வணங்கக்கூட முடியாது என்பது கருத்து. இப்பூதலத்திலே எண்ணற்ற மனிதர்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட எல்லோரும் ஈசனை நாடிச் செல்வதில்லை. மனம் போன போக்கிலே புலன்கள் வழியாக வாழ்ந்து கொண்டிருப்பதே மனிதர்களின் நடவடிக்கையாக இருக்கிறது. திருவள்ளுவநாயனாரும் தன்னுடைய திருக்குறளிலே பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகி ஆங்கு என்று குறிப்பிட்டார். அவ்வுலகத்திற்கு எம்பெருமான் ஈசனுடைய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவருடைய அருள் என்பது இருந்தாக வேண்டும் என்பது கருத்தாகிறது. அருளை பெறுவது எப்படி, என்ன செய்தால் ஈசனுடைய அருளை பெறலாம் என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே திருமூலநாயனார் தெளிவாக விளக்குகிறார். பாசத்தில் இட்டது அருள், அந்த பாசத்தின் நேசத்தை விட்டது அருள். அந்த நேசத்தில் கூசற்ற முத்தி அருள், அந்த கூட்டத்தின் நேசத்து தோன்றா நிலை அருளாமே. அருள் என்றால் என்ன என்பதற்கு பற்பல விளக்கங்களை கொடுக்கிறார். பாசத்தில் இட்டது அருள். பாசம் என்பது எது? நம்முடைய உறவுகள் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, பற்று, அது பாசம் என்றாகும். இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய உறவுகளிடத்திலே நாம் காட்டக்கூடிய அன்பு இருக்கிறதே, பாசம் இருக்கிறதே, இந்த பாசத்திற்கும் எம்பெருமான் ஈசனுடைய அருளே காரணமாக இருக்கிறது. இரக்கத்தின் பேரிலே ஈசன் கொடுத்த உடல் இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே நம் உறவுகளிடத்திலே நாம் காட்டக்கூடிய பாசத்திற்கும் காரணமாகிறது. உலக வாழ்க்கையிலே மனத்தை முழுமையாக செலுத்தி ஈசனிடத்திலே கொண்டிருந்த பற்றுக்களை விட்டு ஈசனை மதிக்காது சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த நேசத்தை கைவிட்ட நிலைக்கும் அவன் அருளே காரணமாகிறது. நேசம் என்பது நெருக்கமாகி அதுவே சரணாகதி என்றாகி அந்த அளவிலே எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாகி முத்தியை பெற வேண்டும் என்று நினைத்தால் அங்கேயும் ஈசன் அருளே காரணமாகிறது. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலே நாமும் ஒருவராக இருக்கிறோம் என்றே சித்தர்கள் குறிக்கிறார்கள். நம் கண்களுக்கு எதிரே தென்படக்கூடிய உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நம் கண்களுக்கே தெரியாமல் சில உறவுகள் நம்மை பாதுகாத்து வருகின்றன. அந்த உறவுகள் நம்முடைய சத்குருமார்கள், சித்தருவர் மக்கள், ஞானிகள் கூட்டம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்முடைய மூதாதையர்களுடைய ஆசி நம்மை வழிநடத்துகிறது. தோன்றா துணையாக இருந்து, கற்புலனாகாத சக்தியாக இருந்து நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குலதெய்வம், நம்முடைய சத்குருமார்கள் நம்மை காப்பாற்றியே வருகிறார்கள். எவர் ஒருவர் தன்னுடைய குருவின் வார்த்தையை மீறாது பயணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக அவருடைய அருகாமையை உணர்வார் என்பது மரபு. இதை பல சான்றுகளோடு நாம் தொடர்ந்து மெய்ப்பித்தும் வருகிறோம். எல்லாவற்றுக்கும் அருள்தான் காரணமாகிறது. இதை சரியாக புரிந்து கொள்வது எப்படி என்றால், நாம் ஈசனை வணங்குவதற்கோ ஈசனை வெறுப்பதற்கோ ஈசனுடைய எண்ணமே காரணமாகிறது. அவன் விரும்பினால் அவனை வணங்கலாம், அவன் விரும்பாவிட்டால் அவனை வணங்க முடியாது. எல்லாவற்றுக்கும் ஈசனுடைய அருள்தான் காரணம். இங்கே ஈசனுடைய அன்பு என்பது அருள் என்று மாற்றிச் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறவா நெறி தந்த பேரருளாளன், மறவா அருள் தந்த மாதவன் நந்தி, அறவாழி அந்தணன் ஆதிப்பராபரன், உறவாகி வந்து என் உளம் புகுந்தானே. அறவாழி அந்தணன் என்று எம்பெருமான் ஈசனை இங்கே வர்ணிக்கிறார். அந்தணன் என்று சொல்லப்படுவது ஒரு குணத்தை குறிப்பதா, ஒரு குலத்தை குறிப்பதா என்று பார்த்தால் அது குணத்தை குறிப்பது என்றே ஆகிறது. பற்றுக்கள் அற்று பராபரத்தை மாத்திரமே சிந்தித்திருக்கக்கூடிய மனத்தை ஒருவன் கொண்டிருந்தால் அவன் அந்தணன் என்று ஆகிறான். அந்தம் என்றால் முடிவு, தணல் என்றால் நெருப்பு. முடிவாம் பெருநெருப்பாகிய அகண்ட ஜோதியை குறித்து மாத்திரமே சிந்தித்து அதற்கு மாத்திரமே தன்னை அர்ப்பணித்து கொண்டு விட்டவன் அறவாழி அந்தணன் என்று அழைக்கப்படுகிறான். எம்பெருமான் ஈசனி இந்த பெயராலேயே இங்கே திருமூலர் சுட்டுகிறார். பிறவா நெறி தந்த பேரருளாளன் என்று குறிப்பிடுகிறார். நமக்கு பொதுவாக
வினாக்கள் இருக்கின்றன. நாம் இந்த உடல் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரணம் ஏற்படுகிறது. அதன் பிறகு என்ன ஆகிறோம்? மறுபடியும் பிறக்கிறோமா? அல்லது பிறக்காமல் இந்த உடலை அழிக்காமல் இங்கேயே இருந்துவிட முடியுமா? இப்படிப்பட்ட வினாக்கள் எல்லாம் எழும்புகின்றன. 2 நிலைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உடலை விட்டு உயிரை பிரித்து எடுத்துச் சொல்லக்கூடிய யோகிகள் இருக்கிறார்கள். உடலுக்குள்ளேயே பல காலம் உயிரை ஒடுக்கி வைத்து ஜீவசமாதி என்கிற நிலையிலே இருந்து அதன் பிறகு உடலை கற்பூர தேகமாக கரைத்து ஜோதி தேகமாக மாற்றி மறைபவர்களும் இருக்கிறார்கள். உடல் தேவையில்லை என்று உடலை முற்றுமுதலாக விட்டொழித்துவிட்டு ஆத்ம பிரகாசத்தோடு வெளிக்கிளம்பி சென்று விரும்பிய வேறு உடல்களுக்குள்ளே புகுந்து இந்த உலகிலே வாழ்பவர்களும் இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் எம்பெருமான் ஈசனை வணங்கி, அதாவது நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவன் என்கிற அந்த ஒன்றை நம்பி மூச்சுக்காற்றை சரியாக கட்டுப்படுத்தி வாசி முதலாகிய பயிற்சிகளால் ஆத்ம பிரகாசத்தை அதிகரித்து கொண்டு விட்டால் பிறவா நெறி என்பது வாய்த்துவிடும். உடலை நீத்திருந்தாலும் கூட அவர் விரும்புகிற வரையிலும் மற்றுமொரு பிறவியை எடுக்காமல் அவரால் பல காலம் சொரூப தேகத்தோடு இந்த புவியிலே வலம் வர முடியும். இந்த வகையான சொரூப தேகத்தோடு நம்மை சுற்றிலும் எண்ணற்ற சித்தர்கள் இன்றளவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு மூத்தவராக இருக்கக்கூடிய மாதவனாகிய எம்பெருமான் ஈசன் எனக்கு உறவாக வந்து, எனக்கு தந்தையாக, தாயாக, தாயுமானவனாக வந்து என் உள்ளம் புகுந்து என்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். ஈசனுடைய அனுக்கிரகம் ஏற்பட்டுவிட்டால் அது பேரானந்தமாகிறது. அந்த ஆனந்தத்தை அத்தனை சுலபத்திலே வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியாது. அகம் புகுந்தான் அடியேற்கு அருளாலே அகம் புகுந்தும் தெரியான் அருள் இல்லோர்க்கு அகம் புகுந்து ஆனந்தமாக்கிச் சிவமாய் அகம் புகுந்தான் நந்தி ஆனந்தியாமே. எம்பெருமான் ஈசன் எனக்குள்ளே இருக்கிறான் என்பதை என் குருமார்கள் சொல்லி கேட்டாலும் கூட அதை நம்ப என் மனம் மறுக்கிறது. காரணம், அந்த அனுபவத்தை, அந்த சுவையை இன்னமும் நான் சுவைக்காது இருக்கிறேன். ஈசன் என்னுள்ளே இருந்து என்னை இயக்குகிறான் என்பதை சுவைத்து மகிழ்ந்தான பிறகு எனக்கு எவ்விதமான ஐயமும் இல்லாத ஆகிவிடும் என்று ஒரு யோகி உணர்கிறான். நம் உள்ளே எம்பெருமான் ஈசன் நுழைந்திருக்கிறான். அது ஈசனின் அன்பை குறிக்கிறது. ஈசனின் அந்த அன்பை அன்பு என்றும் சொல்லலாம், அருள் என்றும் சொல்லலாம். நமக்குள்ளே புகுந்து எம்பெருமான் ஈசன் நிகழ்த்தக்கூடிய ஆனந்த விளையாட்டு இருக்கிறதே, அந்த விளையாட்டுத்தான் திருவிளையாடல் என்று அழைக்கப்படுகிறது. நந்தி என்பது நிலைத்த பார்வையோடு ஈசனை நோக்கி தவம் ஏற்றும் ஒரு காளை வாகனத்தை குறிக்கும் என்றும் கூட நாம் கருதுகிறோம். ஆனால் நிலைத்த சக்தியே நந்தி என்று அழைக்கப்படுகிறது. சாதாரணமாக ஒருவன் ஓரிடத்திலே இருந்து அசையாமல் அங்கேயே இருந்தான் என்றால், ஏனப்பா இப்படி நந்தி போல இருக்கிறாய், விலகி இரு என்று சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். நிலைத்த தன்மைக்கு, நிலைத்த தத்துவத்திற்கு நந்தி என்று பெயர். அந்த நிலைத்த தத்துவம் புருவ மத்தியத்திலே ஏற்படும் போது அங்கே ஆனந்தம் பிரவாகித்து வெளிப்படுகிறது. இதைத்தான் இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. எம்பெருமான் ஈசன் நம்முடைய தேகத்திற்குள்ளே புகுந்திருந்தும், நம்முடைய தேகத்துக்குள்ளே இருக்கும் ஈசனுடைய ஆற்றலால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிந்திருந்தும் அது இன்னமும் நம்பாமல் இருக்கக்கூடியவன், அகம் புகுந்தும் தெரியாமல் இருக்கக்கூடியவன் அருள் இல்லாதவன் என்று குறிப்பிடுகிறார். எம்பெருமான் ஈசனுடைய விருப்பம் இல்லாமல் அவனை வணங்கக்கூட முடியாது என்பது கருத்தாகிறது. ஆயும் அறிவோடு அறியாத மாமாயை ஆய கரணம் படைக்கும் ஐம்பூதமும் ஆய பல இந்திரியம் அவற்றுடன் ஆய அருள் 5 அருட்செய்கையே. இந்த புலன்கள் வழியாக சலித்து கிடக்கும் ஜீவசக்தியாகிய வாயு மனமாகி, புத்தியாகி, சித்தமாகி, அகங்காரமாகி, இப்படி புறக்கரணம் அகக்கரணம் என்கிற நிலையிலே இருந்து இந்த உலகோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. இது எப்படி? இதுவும் ஈசனுடைய மாய விளையாட்டே. 5 பூதங்களும் ஈசனுடைய சிந்தனையின் காரணமாக உருவாகியவையே. ஈசன் சிந்தித்தான் 5 பூதங்கள் சிருஷ்டிக்கப்பட்டன. மனமே இங்கு எல்லாவற்றுக்கும் காரணமாகிறது.
இன்றைய உலகிலே எண்ணற்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எப்படி ஏற்பட்டன என்று சிந்தித்து பார்த்தால், ஒரு மனிதன் அவனுடைய கற்பனையை முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வர முயன்றான், இடைவிடாது சிந்தித்தான். அதன் விளைவாகவே விஞ்ஞானம் என்பது உருவாயிற்று. அப்படியென்றால் இத்தனையும் படைத்தது எது என்று கேட்டால் மனமே. மனித மனம்தான் சகலத்தையும் சிருஷ்டி செய்கிறது. ஆனால் இந்த மனத்தையும் படைத்து கொடுத்தது எம்பெருமான் ஈசன்தான். எம்பெருமான் ஈசனுடைய அருளே 5 புலன்களாக 5 பூதங்களாக நம் உள்ளே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்திரியங்கள் பல இருக்கக்கூடும். ஆனால் இந்திரியங்களை எல்லாம் படைத்தும் அதை இயக்கியும் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எது என்று கேட்டால் அது ஈசன் என்கிற ஒப்பற்ற அந்த மகாசக்தி தான் என்று வேறல்ல. அருளே சகலமும் ஆய பௌதிகம், அருளே சராசரம் ஆய அகிலமே, இருளே வெளியே எனும் எங்கள் ஈசன் அருளே சகலத்தன் அன்றி என்றாமே. சகலத்துவம் நிஷ்கலத்துவம் என்கிற இரண்டை பற்றி சித்த வேதத்திலே ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்திருந்தார்கள். சகலம் நிஷ்கலம். சகலம் என்பது களங்கத்தோடு கூடியது. அதாவது ஈசன் கீழே இறங்கி வந்து இந்த உலகத்தை 5 பூதங்களாக படைத்து 5 புலன்கள் வழியாக அவற்றை அணுகியிருக்கும்படியாக செய்கிறான். இதற்கு ஈசன் கீழே இறங்கி வந்து சலித்திருக்கும் நிலை, ஜீவசக்தியாய வாயு என்கிற நிலை, இந்த நிலையை சகலம் என்று குறிக்கிறார்கள். புறத்திலே சலித்து கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயு புருவ மத்தியத்திலே ஒடுங்கி நின்று உள்ளேயே ஆடாமல் அசையாமல் சில மணி நேரங்களுக்கு இருக்கிறது. அந்த நிலைக்கு சுளுத்தி அல்லது கனவற்ற உறக்கம் என்று பெயர். இந்த நிலையிலே ஜீவன் அல்லது ஜீவசக்தியாய வாயு என்பது நிஷ்கலத்துவம் என்கிற நிலையை பெறுகிறது. உறங்கும் போது நாம் அடைந்த அந்த நிலையை விழித்திருக்கும் போதே உணர்வோடு கூட அடைவதற்கான பயிற்சியை செய்தால் அது வாசியோகம் அல்லது சித்தவித்தை என்று ஆகிறது. எம்பெருமான் ஈசனுடைய அருளால் தான் இந்த சராசரம் என்பது படைக்கப்பட்டது. இந்த பௌதிக உலகம் என்பதே ஈசனின் கற்பனை தானே அன்றி வேறல்ல. உறங்கியவன் உறங்கியவனாகவே இருந்துவிட்டால் இந்த உலகத்திற்குள்ளே அவன் மீண்டும் வரப்போவதே இல்லை. விழித்தெழுந்த போதே இந்த உலகத்திலே இணைந்திருக்கிறான். மரணம் என்பது ஒரு வகையான உறக்கமும் வெளிப்புமாக இருக்கிறது. பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்ட மகாமுனிவர் அருளிய யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசிக்கும் போது இதற்கு சரியான சான்றுகள் பலவற்றை நாம் பார்த்து வருகிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகமோ, இந்த உலகத்திலே உதித்திருக்கக்கூடிய நம்முடைய உடலோ, உடலிலே இருந்து கிளர்த்தெழுந்திருக்கக்கூடிய நம்முடைய புலன்களோ, இவை எல்லாமே எம்பெருமான் ஈசன் சலித்து திருத்தாண்டவம் ஆடும் காரணத்தாலேயே நிகழ்கிறது என்பதே கருத்து. அருமை சகோதர சகோதரிகளே, எம்பெருமான் ஈசனுடைய அருளன்றி அவனை வணங்கவும் முடியாது, எம்பெருமானை அன்றி இங்கு எதுவுமே இல்லை என்கிற கருத்து இங்கே நிறுவப்படுகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.